துயரம் மேலிட்ட கர்ணன் ரதத்தில் சாய்ந்து கொண்டு 2 கண்களையும் மூடிக்கொண்டு மயக்கமடைந்தான். மறுபடியும் மனத்தை உறுதிப்படுத்தி கொண்டு போர் துவங்கினான். பீமன் விடுத்த அம்புகள் கர்ணனுடைய வில்லை உடைத்தன. அவனும் ஒன்றன் பின் ஒன்றாக வேறு விற்களை எடுத்து யுத்தம் செய்தான். 18 தடவை இம்மாதிரி கர்ணனுடைய வில் உடைந்தது. கர்ணனும் தன் சாவதானத்தை இழந்து பீமனைப் போலவே கோபாவேசமானான். இருவரும் ஒருவரை ஒருவர் கோரமான பார்வைகளுடன் பார்த்து கொண்டு யுத்தம் செய்தார்கள். பீமன் அப்போது செய்த சிம்மநாதம் யுதிஷ்டிரனுக்கு மறுபடியும் கேட்டது. தருமபுத்திரனும் உற்சாகமடைந்து போர் வாத்தியங்களை ஒலிக்கச் செய்து துரோணரை பலமாக எதிர்த்தான். கர்ணனும் பீமனும் மறுபடியும் யுத்தம் துவங்கினார்கள். குதிரைகளும் சாரதியும் இழந்து தேரும் உடைப்பட்டு பீமன் வில்லை இழந்தவனானான். அதன்மேல் பீமன் சக்தி ஆயுதத்தை எடுத்து கர்ணனுடைய ரதத்தின் மேல் பிரயோகித்தான். கர்ணன் இதை அம்புகளால் தடுத்து பயனற்றதாக செய்ய கத்தியையும் கேடயத்தையும் ஏந்திய பீமன் கர்ணனை எதிர்த்தான். ஒரு வினாடியில் கேடயத்தை இழந்து பீமசேனன் கத்தியை சுழற்றி கர்ணன் மேல் எறிந்தான். அது ராதையனுடைய வில்லை அறுத்து தள்ளிவிட்டு கீழே விழுந்தது. உடனே அவன் வேறொரு வில்லை எடுத்து அதுவரையில் நடைபெறாத முறையில் அம்புகளை பிரயோகித்து பீமனை மிகவும் பீடித்தான். பீமன் உக்கிரமான கோபம் கொண்டு உயர கிளம்பி கர்ணன் தேரில் குதித்து பாய்ந்தான். ராதேயன் உடனே கொடிமரத்தடியில் பதுங்கி பீமனுடைய பாய்ச்சலுக்கு சிக்காமல் தப்பித்து கொண்டான். பிறகு பீமன் மறுபடியும் கீழே இறந்து கிடந்த யானை குவியல்களில் நுழைந்து கர்ணனுடைய அம்புகள் தன்மேல் பாயாமல் தடுத்து கொண்டு விசித்திரமான போர் புரிந்தான். யுத்த களத்தில் விழுந்து கடந்த தேர் சக்கரங்கள், குதிரை, யானை முதலியவற்றின் வெட்டுப்பட்ட கிடந்த அங்கங்கள் இவற்றையெல்லாம் எடுத்து வீசி யுத்தத்தை நிறுத்தாமல் கர்ணனை எதிர்த்து கொண்டே நின்றான். இவ்வாறு ஆயுதம் இழந்த பீமசேனனை கர்ணன் கொல்ல விரும்பவில்லை. அர்ஜுனனை தவிர உன் மக்களில் மற்ற 4 நான் கொல்ல மாட்டேன் என்று தாயார் குந்திக்கு தான் கொடுத்த வாக்கு நினைவுக்கு வந்தது. மூடனே, பெருந்தீனிக்காரனே, யுத்தம் செய்ய தெரியாதவனே, நீ காட்டில் பழங்களையும் கிழங்குகளையும் வயிறு நிறைய தின்பதற்கே தகுந்தவன். சத்திரியர்கள் செய்யும் யுத்தத்திற்கு உனக்கும் வெகு தூரம். யுத்த களத்தை விட்டு போ என்று பலவாறாக ஏசி பீமனை கோபம் பொங்கச் செய்தான். கர்ணனால் பீடிக்கப்படும் பீமசேனனை பார் என்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னான். கோபாக்னியால் கர்ணனை எரித்து விடுவதைப் போல தனஞ்சயன் கண்கள் சிவந்தன. காண்டீபத்தை வளைத்து கர்ணன் மேல் அம்புகள் விட்டான். கர்ணன் பீமனை விட்டு விலக வேண்டியதாயிற்று. குந்திக்கு கொடுத்த வாக்கை எண்ணி சந்தோஷமாகவே விலகினான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.